கடந்த 10 வருஷமா என் கணவர் வேலைக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸே எடுத்துட்டு போவார். சாயங்காலம் வரும்போது அது காலியா தான் இருக்கும். ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் நான் சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டதே இல்ல. மலர் மற்றும் ரவி ஒரு நடுத்தர வர்க்க தம்பதி. ரவி ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு. மலர் தினமும் அதிகாலையில் எழுந்து ரவிக்கு விதவிதமாக சமைத்து டிஃபன் பாக்ஸில் கட்டித் தருவார். ரவியும் அதை விரும்பி வாங்கிச் செல்வார். ரவிக்கு மலரின் சமையல் என்றால் அத்தனை பிடிக்கும் என்று மலர் நம்பிக்கொண்டிருந்தார். திடீரென ஒரு விபத்தில் ரவி இறந்து விடுகிறார். அவர் வேலை பார்த்த இடத்திற்குச் சென்று அவர் வைத்திருந்த பழைய பையை மலர் வாங்கி வருகிறார். அந்த பையில் ரவி எழுதிய ஒரு சின்ன நோட்டு புத்தகம் கிடைக்கிறது. அதில் ஒரு பக்கத்தில் இப்படி இருந்தது: இன்னைக்கு மலர் செஞ்ச காரக்குழம்பு வாசனை சூப்பர். ஆனா இத நான் சாப்பிடுறத விட வாசல்ல பசியோட உட்கார்ந்திருக்க அந்த பையன் சாப்பிடும்போது அவனோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. மலர் அதிர்ந்து போகிறார். ரவி வேலை பார்த்த இடத்திற்கு ஓடிச் சென்று விசாரிக்கிறார். அங்கே ஒரு சின்ன பையன் அழுது கொண்டிருக்கிறான். அவனிடம் கேட்டபோது அவன் சொல்கிறான், அந்த தாத்தா தான் தினமும் எனக்கு சாப்பாடு தருவார். என் பொண்டாட்டி கைமணண்டா சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டே இருப்பார். அவரு சாப்பிட்டாரான்னு கேட்டா, நான் வீட்லயே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன்டான்னு பொய் சொல்லுவார். மலருக்கு இப்போது புரிகிறது. ரவிக்கு தன் மனைவியின் சமையல் பிடிக்காமல் இல்லை, மாறாக தன் மனைவி செய்த சாப்பாட்டை ஒரு பசித்த வயிறாவது ருசிக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிறார். மலர் வீட்டிற்கு வந்து ரவியின் புகைப்படத்தை பார்க்கிறார். அப்போதுதான் அந்த டிஃபன் பாக்ஸின் அடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதை பார்க்கிறார். அதில் ரவி எழுதியிருந்தார்: மலர், உன் சாப்பாட்ட ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம இருந்ததில்ல. அந்த பையன் சாப்பிடும்போது அவன் முகத்துல தெரியிற திருப்தி இருக்கே, அதுல உன்னோட அன்ப நான் தினமும் ருசிச்சேன். என்ன மன்னிச்சிடு.